உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது mohatechintamil. நான் உங்கள் மோகன். இன்றைக்கான வீடியோவில் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இது வரைக்கும் ஒரு சிலர் பயன்படுத்தி பார்க்காத சீக்ரெட்டான ஒரு 5 ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக்ஸ், ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரிக், நம்முடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நிறைய பேர் பார்த்தா மல்டி டாஸ்கிங் ஒர்க்கிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி மல்டி டாஸ்கிங் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இதில் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் என்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் இருக்குது. அது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதே கிடையாது. அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே ரீசெண்டாக நீங்கள் யூஸ் பண்ண எல்லா விதமான டேப்பும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் எந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீனை யூஸ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வாட்ஸ்அப் தேவை அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது லோகோ இருக்கு இல்லையா, இதை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே எனக்கு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. இது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமாக இதுக்குள்ளே வேறு எந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு வேணும், அதாவது இரண்டாவது ஸ்க்ரீனாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பாருங்கள், ஒரு பக்கம் ப்ரௌசர், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பே மாற்றி டைமில் யூஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் நான் வந்து ப்ரௌசரில் போய்ட்டு எதாவது சர்ச் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் டேரெக்டாக நான் வந்து சர்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன் நிறைய பேருக்கு தெரியுது இல்லை, அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அவசியமே கிடையாது, இப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ட்ரிக், நிறைய பேர் மொபைல் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பிரச்சனை அதிகமாக வருது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பழைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ளஸ் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு தெரியாத விஷயம், அவங்க யூஸ் பண்ணுற கூகுள் ப்ரௌசரில் அவங்க என்னென்ன சர்ச் பண்ணுறாங்களோ அதோடைய கேட்ச் மெமரி பார்த்தீங்கன்னா வந்து கம்பல்சரி அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கு செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு சைட் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமாக நீங்கள் எந்தெந்த வெப்சைட் போனீங்க, என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணீங்களோ அது ரிலேட்டடான கேட்ச் மெமரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸ்டோர் ஆனதாக இருக்கும். இது ஒன்றுமே கிடையாது, கிளியர் கேட்ச் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து கிட்டத்தட்ட 150 MBக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. பட் நீங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக GB கணக்கில் இருக்கும். இப்படி நீங்கள் வந்து இதை வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டீங்கன்னா ஸோ குறைஞ்சது ஒரு GB 2 GB உங்களுக்கு ஃப்ரீ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய ட்ரிக், இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா MI ப்ராடக்ட் தான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து விலையும் கம்மியாக இருக்குது, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக. பட் நீங்கள் வாங்குற அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதுக்காக ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் MI வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுத்துருங்கன்னா பர்டிகுலர் அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், கீழே வந்து ப்ராடக்ட் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு இல்லையா, இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சில எலக்ட்ரானிக் டிவைஸில் உங்களுக்கு IMEI நம்பர் கொடுத்துருப்பாங்க. பட் ஒரு சில பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஆத்தென்டிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை டேரெக்டாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கேப்ச்சா வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ண சொல்லி கேட்கும். கேப்ச்சா வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க, டேரெக்டாக வெரிஃபை பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஒரிஜினலாக டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் வந்து பண்ணிட முடியும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம நான்காவது பார்க்கக்கூடிய ட்ரிக் ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் பண்ணுறதாலும் சரி, ஃபஸ்ட்டு ஸ்மால் லெட்டர் தெரியாமல் வந்து டைப் பண்ணிடுவாங்க. மறுபடியும் அது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸ் லெட்டர் வேணும்னா மறுபடியும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி நீங்கள் வந்து பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து டைப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறமாக டேப் பட்டனோ இல்லை அந்த நீங்கள் என்டர் பண்ணுற அந்த ஷிஃப்ட் பட்டனோ ஏதாவது இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இப்படி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கேப்ஸ் லெட்டர் இது மாதிரி கன்வெர்ட் ஆனதாக ஆகிடும். நீங்கள் இனிமேல் அது மாதிரி எரேஸ் பண்ண அவசியமே கிடையாது. இப்படி நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம ஐதத்தை பார்க்கக்கூடிய ட்ரிக்கும் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் தாங்க. இப்போ நான் வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் வச்சிருக்கேன். ஒன்று வாட்ஸ்அப் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரௌசர். இப்போ ப்ரௌசரில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு வேணும் அப்படின்னும் போது நான் எல்லாமே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி மறுபடியும் அங்கே எடுத்து போய் நான் வந்து பேஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக அந்த குறிப்பிட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுருங்க. அப்படியே உங்களுக்கு பேஸ்ட் ஆனதாகிடும். ஸோ கட் பண்ணி காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே எதுவும் பேஸ்ட் பண்ண அவசியமே கிடையாது. ட்ராக் அண்ட் ட்ராப்பும் இது மாதிரி ஈஸியாக கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு 5வது ட்ரிக், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நண்பர்களே, இன்றைக்கான வீடியோவில் ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்பவும் பயனுள்ள ஒரு 5 ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம கூட மறக்காம இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Are you listening? Damn.